உடம்பு எடையை குறைக்கிறதுக்கு 2 நாளாக அதை சாப்பிட்டேங்க. ஆனால் உடம்பு ஒரு மாதிரி ஆயிடுச்சு, ரொம்ப பயமாயிடுச்சு அப்படின்னு நீங்கள் சொல்ல ஆரம்பிச்சிடாதீங்க. ஏன்னா வாட்ஸ்அப் குரூப்பில் வர்றதெல்லாம் பார்த்துட்டு அதெல்லாம் சாப்பிட்டுட்டு உடம்பு எடையெல்லாம் குறைக்க முடியாது. எதுவாக இருந்தாலும் ஒரு மருத்துவரிடம் நாம் அணுகி எதெல்லாம் நம்ம எடுத்துக்கலாம், எந்த உணவை தவிர்க்கலாம் அப்படின்னு நீங்கள் கேட்கணுங்க. ஏன்னா உங்கள் ராசிக்குள்ளார குரு வந்து உட்காந்துட்டாருங்க. மிதுன ராசிக்காரர்களே, உங்களை பார்த்து தான் சொல்கிறேன். உங்கள் ராசிக்குள்ளார குரு வந்து உட்காந்துட்டாரு. இதுக்கு பேர் ஜென்ம குரு. ஜென்ம குருன்னா என்ன? உடம்பு கொஞ்சம் படுத்த ஆரம்பிக்கும். சாப்பிட்டாலும் சாப்பிட்லன்னாலும் உடம்பு வெயிட்டு ஏறிக்கிட்டே போகுது, கூடிக்கிட்டே போகுதுன்னு சில நேரங்களில் தோணும். திடீர்னு பார்த்திங்கன்னா ஒரு 3 கிலோ அப்படியே குறையும். அதனால தான் ஆரோக்கியத்தில் நீங்கள் ரொம்ப அக்கறை காட்டுங்க. வசதி வாய்ப்பு எது இருந்தாலும் அதை அனுபவிக்கிறதுக்கு நமக்கு உடம்பு நல்லா இருக்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இப்போ வந்திருக்கிற இந்த ஜென்மகுரு கணவன் மனைவிக்குள்ளார ஈகோவை உண்டாக்கும். அதனால தான் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். ஒருத்தவங்க விட்டு கொடுத்து போகிறது நல்லது. ஜென்மத்திலே சீதையை ஸ்ரீராமர் சிறை வைத்தார் போல். இல்லைன்னா உத்தியோகத்தால் பிரிய வேண்டியிருக்கும். குடும்பத்தை விட்டு டிரான்ஸ்ஃபருங்க, அங்கே தூக்கி போட்டாங்க, வீக்கெண்டு தாங்க வர முடியுது அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது. அதனால் மனதளவில் நீங்கள் எல்லாத்துக்குமே கொஞ்சம் தயாராக இருந்துட வேண்டியதான். இதெல்லாம் ஒரு பக்கம் உங்களை வந்து இந்த ஜென்மகுரு பயமுறுத்தினாலும் 3வது வீட்டுக்குள்ளார வந்து கேது உட்கார்ந்துட்டார். எல்லாத்தையும் சமாளிக்கிறதுக்கான ஒரு சக்தியை அவர் வந்து விடாமல் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பாருங்க. அதே மாதிரி நேரத்தில் சாப்பிட்றது, நேரத்தில் தூங்குறது நல்லது. நொறுக்கு தீனிகளை இனிமேல் நீங்கள் குறைச்சிக்கிறது நல்லது. அதே மாதிரி நடைப்பயிற்சி, உடற்பயிற்சி, மூச்சு பயிற்சி அதெல்லாம் தேவைப்படுதுங்க. 5ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்குறதுனால பிள்ளைங்க ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. அவங்களால உங்களுக்கு சந்தோஷம் இருக்குது. அவங்க நல்லா படிப்பாங்க, அவங்களுக்கு வேலை கிடைக்கும், அவங்களுக்கு நல்ல இடத்துல கல்யாணம் நடக்கும். அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. அதனால் நீங்கள் தைரியமாக இருக்கலாம். ரொம்ப வருஷமாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். 7ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்குறதுனால கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் உண்டு. ஒரு பக்கம் வந்து வீணான சந்தேகங்கள், சங்கடங்கள் இருக்கும் அந்த ஜென்மகுரு இருக்கிறதுனால. ஆனால் பார்வையால் குரு பகவான் உங்களுக்கு நல்லதை பண்ண ஆரம்பிச்சிட்டார். அதனால் சங்கடம் வந்தாலும், அதாவது சண்டை வந்தாலும் சந்தோஷத்துக்கும் குறைவு இருக்காது. 9ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால பணவரவு, பற்று வரவு அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஒன்றும் பெருசாலாம் ஒன்றும் குறையிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால தான் மீதி எல்லாம் நல்லா இருக்கிறதுனால தான் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க, தண்ணி நிறையா குடிங்க அப்படின்னு சொல்ல வர்றதுங்க. அதே மாதிரி வியாபாரம் கூட இந்த ஜென்மகுருவால் பெருசாக ஒன்றும் பாதிச்சிடாது. லாபம் இருக்கும். வேலையாட்களை தேர்ந்தெடுக்கும் போது கொஞ்சம் கவனமாக தேர்ந்தெடுக்கணும். அவங்களுடைய முன்னாடி அவங்க எங்கே வேலை பார்த்தாங்க அப்படிங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு வேலையாட்களை நியமிக்கிறது நல்லதுங்க. புதுசாக ஏதாவது பிரான்ச்சு தொடங்கிறது, புதுசாக வந்து கொஞ்சம் முதலீடு செய்து வியாபாரத்தை விரிவுபடுத்துறது அதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. உத்தியோகஸ்தானத்தில் ஏற்கனவே சனி பகவான் வந்து உட்கார்ந்துட்டார். அப்படி இருக்கிறதுனால உத்தியோகத்தில் உங்களுக்கு நல்ல பேர், ஒரு சின்ன சின்ன பதவி உயர்வு, சம்பள உயர்வு அதெல்லாம் எதிர்பார்க்கலாங்க. ஆனால் அதே நேரத்தில் உங்களுக்கும் மேலதிகாரிக்கும் நல்ல நட்பு இருக்கும். அதை பார்த்துட்டு பொறாமப்பட்டுட்டு சக ஊழியர்கள்ட்ட இருந்து சில எதிர்ப்புகள், சில போட்டிகள்லாம் வரும். அதெல்லாம் நீங்கள் கண்டுக்காமல் விட்டுறது நல்லது. ஒரு சிலர் புது தொழில் தொடங்கிறதுக்கான வாய்ப்புகள், சொந்த தொழில் தொடங்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. இந்த குரு பயிற்சி உங்களுக்கு எல்லா பாக்கியத்தையும் கொடுக்கறதா இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் அதை அனுபவிக்கிறதுக்கு நமக்கு வந்து கொடுப்பனம் இல்லையே, ஏதாவது உடம்பு வந்து படுத்தின்னு இருக்குதே அப்படிங்கிற மாதிரியான ஆதங்கமும் ஒரு பக்கம் இருக்கும். அப்படி இருக்கிறதுனால கொஞ்சம் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. பிள்ளைகளுக்கெல்லாம் நல்லது நடக்கும். சொந்த பந்தங்கள்லாம் தேடி வருவாங்க. சொந்த வீடு கட்டி எல்லாரையும் கூப்பிட்டு நல்லா கிராண்டாக வந்து கிரகப்பிரவேசம் எல்லாம் பண்ணுவீங்க. சிலருக்கு வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது. எப்படி பார்த்தாலும் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு நல்லதை தரக்கூடியதாக இருக்கும். ஆனால் இதில் ஒரு மாற்றம் என்னென்னா, மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஜூன் மாதம் 14ஆம் தேதியிலேருந்தே நல்லா இருக்குது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆகஸ்ட் 14ஆம் தேதியிலேருந்தே நல்லா இருக்குது. ஆனால் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்கள் தான் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அந்த நட்சத்திரத்தில் தான் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 9 மாதம்
குரு பயணம் செய்கிறார். அதனால் புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் தான் கூடுதலாக ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டணுங்க. நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு தென்குடி திட்டை போங்க. திட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஊர் எங்கே இருக்குன்னா தஞ்சாவூருக்கு அருகில் இருக்குது. தஞ்சாவூருக்கு வடமேற்கில் 9 கிலோமீட்டர் தூரத்தில், தஞ்சாவூர்லேருந்து 9 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. ஸ்ரீ வசிஷ்டேஸ்வரர், அவரை போய் வணங்குங்க. உங்களுக்கு பெரிய சக்தி கிடைக்கும், யோகம் உண்டாகும். அதே மாதிரி ஏழை மாணவர்களுக்கு ஏதேனும் ஒரு வகையில் உதவுங்க. கல்வி கட்டணம் கூட செலுத்தலாம். பேரிக்காய் வாங்கி தானமாக கொடுங்க. நிச்சயமாக அந்த குரு பயிற்சி அமோகமாக இருக்குங்க. நெஞ்சிற்கினியவர்களே, புந்தி வாரமாகிய இன்றைய நாள் உங்களுக்கு புகழையும் பொருளையும் அள்ளித்தரும் அதிர்ஷ்டகரமான நாளாக அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.